ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் ரவை வச்சு ரொம்பவே சுவையான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா 1/2 கப் ரவை சேர்த்துக்கோங்க. இந்த ரவையை மிதமான தீயில வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரவையை நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு. இப்போ இதை தனியாக எடுத்து வைக்கலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாவை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு பச்சை மிளகாய் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்ததாக ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா இதில் 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்திருந்த 1/2 கப் ரவைக்கு இந்த 1 கப் தண்ணி கரெக்டாக இருக்கும். நீங்கள் எடுத்துருக்கிற ரவையோட அளவை பொறுத்து நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. கூடவே உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகு நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு நல்லா தட்டி சேர்த்துருக்கேன். இப்போ இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. இதில் நம்ம வறுத்து எடுத்திருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போது இதை சூடார வச்சு எடுக்கலாம். இது நல்லா சூடாறினதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சு எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லாத்தையுமே சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே உருண்டைகளாக பிடிச்சி எடுத்தாச்சு. இப்போது ஒரு இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க. ஒரு இட்லி தட்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து நல்லா தடவி விட்டுக்கோங்க. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த உருண்டைகளை எடுத்து வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லாவே சூடாகியாச்சு. இதில் நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த இட்லி தட்டை எடுத்து வைக்கலாம். இப்போது இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் ஆவியில் நல்லா வேக வச்சு எடுக்கலாம். இதை நல்லாவே வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போது நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இது நல்லாவே சாஃப்டாக குக் ஆகியிருக்கு. இப்போது இதை நம்ம தாளிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு 1/4 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா செவக்கிற அளவுக்கு வதக்கி விடலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் நல்லா தட்டி எடுத்துருக்கேன், இதில் சேர்க்கலாம். அடுத்ததாக கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த உருண்டைகளை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இது நல்லாவே கலந்து எடுத்தாச்சு. இப்போது நம்மளோட சுவையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையா சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.